வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி சாமந்தி செடி வந்து வளரும்போது சின்ன சின்ன கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம நடுவோம். இது போல் சின்ன சின்ன பாட்டிலெல்லாம் நம்ம நட போகிறோம். இது போல் சின்ன சின்ன பாட்டெல்லாம் தேடாமல் பாருங்கள், இது போல் நீங்கள் வந்து கொட்டாங்குச்சி தேங்காய் ஓடு கொட்டாங்குச்சியில் கூட நீங்கள் நட்டுக்கலாம். சூப்பராக, அதுவும் இந்த வெயில் காலத்தில் இது போல் நட்டிங்கன்னா கட்டிங்ஸு சீக்கிரமாகவே வளரும். செடி கூட காயாது, நல்லா வளரும். ஏற்கனவே இந்த கொட்டாங்குச்சிக்கெல்லாம் பாருங்கள் ஹோல்ஸ் இருக்குது. 3 ஹோல்ஸ் இருக்கும். சில நம்ம வேணும்னா போட்டுக்கலாம் 3. இப்போ நான் வந்து இதுக்கு 1 தான் போட்டிருக்கேன், அப்புறமா போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தேங்காய் பின்னாடி வந்து குடி மேலாக இருக்கும். இன்னொரு பாகத்தில் அந்த குடி மேலே தேங்காய் நார் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா சில்னஸ் இருக்கும். அதுவும் இந்த சம்மரில் கட்டிங்ஸ் வச்சிங்கன்னா, இது போல் கொட்டாங்குச்சியில் வச்சிங்கன்னா நல்லா சில்னஸ் இருக்கும். உச்சி வெயில் இருந்தால் கூட எதுவும் செய்யாது, நல்லதாக வளரும் வேர் பிடிச்சி. ஆனால் கரெக்டாக தண்ணி மட்டும் விட்டுடணும். 2 டேஸ் வெயிலில் வைக்காமல் நிழலில் வச்சுட்டு ஷேடில், அதுக்கப்புறம் நீங்கள் சன்லைட்டில் வச்சிடலாம் வெயிலில். அப்போ நல்லா தான் இருக்கும் செடி. வேர் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வெயிலில் வைக்கலாமான்னா வைக்கலாம். ஒரு 2 டேஸ் நிழலில் வச்சுட்டு 3rd டேலேருந்து நீங்கள் வெயிலில் வைக்கலாம். அப்படி உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா 5th டே வந்து வச்சுக்கலாம் வெயிலில். இது போல் வந்து கொட்டாங்குச்சி பாருங்கள், கொஞ்சமாக கொட்டாங்குச்சியில் கொஞ்சம் தேங்காய் நார் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த குடிமை மட்டுமே எடுத்தால் போதும். பின்பக்கத்து கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் நார் தேங்காயோட ஓடில் பின்பக்கம் இருக்கும். இது போல் போட்டுட்டு பாருங்கள், 1 ஸ்பூன் மண் போடணும். கொஞ்சமாக பாருங்கள், கொஞ்சம் வெங்காயத்தூள். ஏன்னா சின்ன கொட்டாங்குச்சியில் தான் நம்ம நட போகிறோம். நல்லா சத்தாக கொஞ்சம் நல்லா மண் நல்லா இருந்ததுன்னா இன்னும் நல்லா தான் வளரும். பாருங்கள், இது வந்து ஆலோவேரா வந்து கட் பண்ணிட்டு நம்ம இந்த வெங்காயத்தோலோடவே போட்டுடணும். வேர் பிடிச்சி நல்லா வரும் சீக்கிரமாகவே. ரூட்டு சீக்கிரமாக வரணுன்னா ஆலோவேரா கூட யூஸ் பண்ணிக்கலாம், கத்தாழை. இப்போ வந்து கொஞ்சம் போல மண் 1 ஸ்பூன் அளவுக்கு திருப்பியும் நீங்கள் தேங்காய் நார் வைக்கணும். அதாவது நீங்கள் வைக்கிற கொட்டாங்குச்சி பொறுத்து, சைஸ் பொறுத்து நீங்கள் இந்த மண் தேங்காய் நாரெல்லாம் வரும். கொஞ்சம் லேசாக கொஞ்சம் நிறையவே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்ற அதுவே கீழே இறங்கி போயிடும். அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் போட்டுட்டு திருப்பி வந்து 1 ஸ்பூன் மண், மொத்தமாக 3 ஸ்பூன் மண் தான் போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் வெங்காயத்தூள், ஆலோவேரா, ஆனியன் பீஸும் ஆலோவேராவும் போட்டிருக்கேன். பாருங்கள், சாயலுக்குள்ளே வந்து தேங்காய் நாருக்குள்ளே போகிறப்பெல்லாம் நீங்கள் லேசாக விரலால் இது போல் சீண்டி விடணும். அப்போ தான் உள்ளே போகும். கொஞ்சம் அப்படி இது போல் கொத்தி விடணும். போட்டுட்டு சாயில் சப்போஸ் இதில் நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் போடுறப்போல இருந்தால் போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ நீங்கள் போட்டுக்கலாம். மண்புழு எருவுது என்கிட்ட இருந்ததுனால போட்டால், இல்லைன்னா மாட்டு சாணம் கவுமேனர் அது போல் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. அதுவும் இல்லைன்னா பரவாயில்ல. வெஜிடபிள் வேஸ்ட் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் கம்போஸ்ட் பண்ணியிருந்தா அது போட்டுக்கலாம். இல்லைன்னா வெஜிடபிள் வேஸ்ட் வந்து காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்க்கலனாலும் ஒன்றும் இல்லை, அப்புறம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் எருவு. இப்போ வேர் பிடிக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோவும் போடுறோம். கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக அப்படியே இதுலேயே நல்லா வளரும்ன்றதுக்காக நான் அது போல் போடுறேன். இது வந்து மண் தான் போட்டிருக்கேன் மேலுக்கு. இன்னும் நடுற இடத்துல கொஞ்சம் சாயில் இருக்கணும், அதுக்காக. அப்புறம் எப்போவுமே நான் நடுவில் வந்து நடு சென்டரில் சொல்லியிருக்கேன், இது போலலாம் எரு போடும்போது நடு சென்டரில் மண் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து நைட்டே தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். மறுநாள் பாருங்கள் நல்லா ஸ்டிஃப் ஆகிடுச்சு. லீஃப் எல்லாம் கூட நல்லா இருக்கு பாருங்கள். அதாவது சாமந்தி இலையெல்லாம் சோகமாக இல்லாமல் வாட்டரில் போட்டிருந்தால், ப்ளெயின் வாட்டரில், அதாவது சில்லுன்னு தண்ணியில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா மறுநாள் நீங்கள் நட்டுடலாம். முன்னான்னு கட் பண்ணிட்டா கூட சொல்கிறேன். இது போல் சாமந்தி செடியிலேருந்து கட்டிங்ஸ் கட் பண்ணிவிட்டு கிளைய
நீங்கள் இது போல் வைக்கலாம். சீக்கிரமாகவே ரூட் வரும். ஏன்னா இதில் வந்து கத்தாழையும் ஆனியன் பீல்ஸு, கொஞ்சமாக மண்புழு எருவு, பழைய சாயில் இதெல்லாம் போட்டிருக்கோம். சில்னஸ்க்காக தான் இதெல்லாம் அந்த தேங்காய் நாரெல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம். நீங்கள் 3 டேஸோ 2 டேஸோ வெயிலில் வைக்காமல் அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் வச்சுக்கலாம், நல்லா வளரும். கொஞ்சம் தண்ணி மட்டும் சில்னஸாக ஊற்றிக்கிட்டே இருங்க அப்பப்போ. அதாவது ஒரு வாட்டி ஊற்றும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு சில் வாட்டர் தான் ஊற்றணும். நீங்கள் சூடாகிட்டு காலையில் தண்ணி வந்து காலையில் ஊற்றுனீங்கன்னா சில்லுன்னு இருக்கும், லேட்டாக ஊற்றுனீங்கன்னா சூடாகிடும் வெயிலுக்கு தண்ணி. பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம நட்டுட்டோம். ரொம்ப நல்லா வளரும். இது போல் நீங்கள் நட்டிங்கன்னா இது போல் சாமந்தி கட்டிங்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேர் சீக்கிரமாகவே வந்து சீக்கிரமாக வளரும் சாமந்தி செடி. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.